நீலகிரியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர், தேவாலா சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. தொடர் மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மாலையில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் மற்றும் கடை வீதிகளுக்கு பொருட்கள் வாங்க சென்றவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகை, குன்னூர், கூடலூர் பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதேபோன்று கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், விராலியூர், நரசிபுரம், பேரூர், மாதம்பட்டி, வெள்ளியங்கிரி மலையடிவார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவும் நிலையில் தென்னிந்திய பகுதிகளில் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதர தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 3 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானத்தை கொண்டு வரவுள்ளார். மத்திய அரசு அமல்படுத்த உள்ள வக்ஃப் திருத்த மசோதா அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் சிறுபான்மையினருக்கு எதிரானது என்றும் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து மசோதாவை ஆய்வு செய்த நாடாளுமன்ற நிலைக்குழு 655 பக்க அறிக்கை தயாரித்தது. இதில் சில திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. நடப்பு கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிரான இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வரவுள்ளார். அப்போது வக்ஃப் திருத்த மசோதாவை கண்டித்தும் மசோதாவை கைவிட வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிய உள்ளார். வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு கூட்டத்தின் போது திமுக மக்களவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ள புதிய டெண்டர் கட்டுப்பாடுகளை தளர்த்த வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக எல்ஜிபி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களான ஐஓசி, பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் புதிய வாடகை ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளன. அதன்படி 21 டன் எடை ஏற்றும் 3 ஆக்சிஸ் கொண்ட டேங்கர் லாரிகள் மட்டுமே ஒப்பந்தத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2000க்கும் மேற்பட்ட லாரிகளுக்கு வேலை இழப்பு ஏற்படுவதுடன் லாரிகளை இயக்காமல் ஓரம் கட்டி நிறுத்தும் அபாயம் எழுந்துள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுடைய கோரிக்கைகள் தேவையான கோரிக்கைகள் தான் நாங்கள் ஆயில் நிறுவன அதிகாரிகளிடம் கேட்டுள்ளோம். எந்த பதிலும் இல்லாத காரணத்தினால்தான் தற்பொழுது இந்த வேலை நிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளோம். எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ள காலவரையற்ற வேலை நிறுத்தம் போராட்டத்தால் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரையாகின. குன்னூர் நகராட்சி சந்தையில் ஏராளமான கடைகள் உள்ளன. வழக்கம் போல் நேற்று இரவு கடைகளை அடைத்துவிட்டு வியாபாரிகள் சென்றுவிட்ட நிலையில் இரவு 10:30 மணியளவில் பான்சி கடையில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவி அடுத்தடுத்த கடைகளுக்கு பரவியது. இதனால் குன்னூர் நகர் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. உதகை மட்டுமன்றி அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலையிலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டது. மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினரும் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். 5 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்த தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. இதனால் வியாபாரிகள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். ராமநவமியான ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்ட பழைய ரயில்வே தூக்கு பாலம் சேதமடைந்ததால் பாம்பன் கடலில் 550 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது. 100% நிறைவடைந்த பாலம் கட்டுமான பணியை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேரில் ஆய்வு செய்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். Overview the arrangements for the visit of Honorable Prime Minister, which is likely on Ram Navami, that is 6th April, to inaugurate Pamban Bridge. ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை செல்ல உள்ள பிரதமர் மோடி அங்கிருந்து நேராக ராமேஸ்வரம் வர இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ராமநவமியையொட்டி ராமேஸ்வரம் வரும் பிரதமர் மோடி ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்றத்தில் கேள்வி நேரத்தில் உறுப்பினர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் மாநிலத்தின் நிதிநிலைக்கு ஏற்ப புதிய காவல் நிலையங்கள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அறந்தாங்கியில் மக்கள் தொகை பெருகி வருவதால் கூடுதல் காவல் நிலையம் அமைக்கப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். பதிவான வழக்குகளை எண்ணிக்கை வைத்து பார்த்தால் அறந்தாங்கி காவல் நிலையத்தை 2ஆக பிரித்து அறந்தாங்கியில் கூடுதலாக மற்றொரு புதிய காவல் நிலையம் அமைக்க அவசியம் எழவில்லை. மேலும் 2021ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 72 புதிய காவல் நிலையங்கள், 23 தீயணைப்பு நிலையங்கள் தொடங்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ கந்தசாமி கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், சூலூரில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் தீயணைப்பு நிலையத்திற்கு நிரந்தர கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். PM ஸ்ரீ திட்டத்தில் இணையாததால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பள்ளி வளர்ச்சிப் பணிகளுக்கான நிதி உதவியை மத்திய அரசு நிறுத்தி வைப்பது நியாயமல்ல என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அதிருப்தி தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் MP திக்விஜய் சிங் தலைமையிலான கல்வி, பெண்கள், குழந்தைகள், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு மாநிலங்களவையில் நேற்று அறிக்கை தாக்கல் செய்தது. அதில் PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு 2152 கோடி, கேரளாவுக்கு 859 கோடி, மேற்கு வங்கத்திற்கு 1000 கோடி ரூபாய் சமக்கர சிக்ஷா அபியான் திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் இருப்பதாகவும் இது நியாயமில்லாதது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் இலக்குகளை எட்டும் விதமாக PM ஸ்ரீ திட்டத்திற்கு முன்னதாக சமக்கர சிக்ஷா அபியான் திட்டம் தொடங்கப்பட்டதாகவும் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை புறக்கணிக்க முடியாது என்றும் நிலைக்குழு திட்டவட்டமாக கூறியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களில் மாணவர் மொத்த சேர்க்கை விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் நிலையில் நிதி பற்றாக்குறை மற்றும் SSI நிதிகளை விடுவிப்பதில் தாமதம் போன்றவற்றால் இந்த மாநிலங்களில் உள்ள பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, ஆசிரியர் பயிற்சி மற்றும் மாணவர்களின் முன்னேற்றங்கள் தடைபட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளது. சம்பளம், ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் மற்றும் பள்ளி உட்கட்டமைப்பு பராமரிப்பு போன்றவற்றில் ஏற்படும் இடையூறுகளை தடுக்க தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு நிலுவையில் உள்ள SSI நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு நிலைக்குழு பரிந்துரைத்துள்ளது. கணக்கு தப்பு கணக்கு என சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, 2026இல் முடிக்க வேண்டியவர்களின் கணக்கை முடித்து எடப்பாடி பழனிசாமி புதிய கணக்கை தொடங்குவார் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, கணக்கு கேட்டு கட்சி ஆரம்பித்த அதிமுக தற்போது தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். பின்னர் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, MGR ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி போடும் கணக்கு சரியாகத்தான் இருக்கும் என்றும் கூட்டி கழித்து பார்த்தால் சரியாக வரும் என்றும் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பெரியசாமி, கடந்த ஆட்சியின் போது தாய் திட்டத்தை கைவிட்டதன் மூலம் அதிமுக தாயையே மறந்துவிட்டது என்று விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த SP வேலுமணி, தாய் திட்டத்தை நாங்கள் நிறுத்தவில்லை என்றும் தங்களை வளர்த்தெடுத்த ஜெயலலிதாவை என்னாலும் மறக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று 500க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு விசைப்படகையும் அதிலிருந்து 11 மீனவர்களையும் சிறைப்பிடித்தனர். அதன் பின் அவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் பெண் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்ட வழக்கில் தாக்குதல் நடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பயிற்சி முடித்து விடுதிக்கு சென்று கொண்டிருந்த பெண் பயிற்சி மருத்துவரை மர்ம நபர் ஒருவர் தாக்கினார். பெண் பயிற்சி மருத்துவரை பின்தொடர்ந்து வந்த அவர் துணியால் முகத்தை போட்டு மூடி தாக்குதலில் ஈடுபட்டார். அப்போது அப்பெண் கூச்சலிட்டதில் சக மருத்துவர்கள் திரண்டதால் மர்ம நபர் தப்பி ஓடினார். இதையடுத்து தாக்குதல் நடத்தி சென்ற மர்ம நபரை CCTV காட்சிகளை கொண்டு தனிப்படை அமைத்து காவல்துறை தேடி வந்தது. இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தாக்குதலை கண்டித்து மதுரை மருத்துவ
மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பயிற்சி மருத்துவர்கள் பலர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பெண் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தாதே. செவிகொடு செவிகொடு எங்கள் கோரிக்கைக்கு செவிகொடு. இந்நிலையில் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியதாக சிவகங்கை அருகே உள்ள ஆவரங்காடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். மருத்துவமனை பகுதிக்கு எதிர்பாராமல் வந்ததாகவும் அந்நேரம் பெண் பயிற்சி மருத்துவர் தனியாக நடந்து செல்வதை பார்த்து பின்தொடர்ந்து சென்று தாக்குதல் நடத்தியதாக அவர் வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சினிமா நடிகரும் பிரபல கராத்தே மாஸ்டருமான ஷிகான் ஹுசைனியின் உடல் குடும்பத்தினர், உறவினர்கள், அவரது மாணவ மாணவிகளின் கண்ணீர் அஞ்சலிக்கிடையே அடக்கம் செய்யப்பட்டது. மதுரையை பூர்வீகமாக கொண்ட கராத்தே மாஸ்டரான ஷிகான் ஹுசைனி சென்னையில் பலருக்கும் வில்வித்தை பயிற்சி அளித்து வந்தார். இயக்குனர் பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் படத்தில் நடிகராக அறிமுகமாகி விஜயின் பத்ரி, விஜய் சேதுபதியின் காத்துவாக்கில் 2 காதல் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அண்மையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்தார். அவரது உடல் அஞ்சலிக்காக சென்னையில் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஹுசைனியின் சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்கள், ஊர் மக்கள் அஞ்சலிக்கு பிறகு காஜிமார் தெருவில் உள்ள அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் சர்ச்சைக்குரிய தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் கடந்த 17ஆம் தேதி அலகாபாத் உயர்நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய தீர்ப்பை தெரிவித்தது. அந்த தீர்ப்பில் சிறுமியின் மார்பகங்களை தொட்டது வல்லுறவு முயற்சி ஆகாது என்று நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா தெரிவித்தார். இந்த தீர்ப்புக்கு எதிராக தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் சர்ச்சைக்குரிய தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தீர்ப்பு எழுதிய நீதிபதியின் திறன் குறைபாட்டை காட்டுகிறது என்றும், சர்ச்சைக்குரிய தீர்ப்பு சட்ட கோட்பாடுகளுக்கு எதிராகவும் மனிதாபிமானமற்ற அணுகுமுறையை சித்தரிப்பதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு மனதுக்கு வருத்தத்தை கொடுக்கிறது என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கேரள மாநிலம் பாலக்காட்டில் மகனுடன் தந்தை பைக் மீது அமர்ந்தபோது திடீரென அந்த பைக் தீப்பிடித்து எரிந்த பதற வைக்கும் காட்சிகள்தான் இவை. மன்னார்காடு சாந்தப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் அம்சக்குட்டி. இவர் நயாடு குனுவைச் பகுதியில் தனது 6 வயது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது செல்போன் அழைப்பு வந்ததால் சாலையோரம் பைக்கை நிறுத்திவிட்டு பேசியுள்ளார். சில வினாடுகளில் இருசக்கர வாகனத்தின் என்ஜினில் தீ பற்றியது. தீயை கண்டதும் மகனை இறக்கிவிட்டு அம்சக்குட்டியும் பைக்கிலிருந்து இறங்கினார். அருகே இருந்தவர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் ஹம்சக்குட்டியின் மகனின் காலில் தீக்காயம் ஏற்பட்டது. IPL-இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை சுவைத்தது. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடந்த தொடரின் 6வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியில் ஒருவர் கூட பெரிதாக நிலைத்து நின்று ஆடி ரன் சேர்க்கவில்லை. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்த நிலையில் அந்த அணியால் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 151 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அதிகபட்சமாக விக்கெட் கீப்பர் த்ருவ் ஜுரல் 33 ரன்களும், தொடக்க வீரர் யஷ்வால் 29 ரன்களும், கேப்டன் ரியான் பராக் 25 ரன்களும் எடுத்தனர். பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணியில் மொயின் அலி 5 ரன்களுக்கு ரன் அவுட் ஆன நிலையில் கேப்டன் ரஹானே 18 ரன்களில் வீழ்ந்தார். மற்றொரு தொடக்க வீரரான குயின்டன் டிகா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நங்கூரம் போல நிலைத்து நின்று 61 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து வெற்றிக்கு அழைத்து சென்றார். அவருக்கு உறுதுணையாக நின்ற இளம் வீரர் ரகுவன்ஷி 22 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 17.3 ஓவர்களிலேயே இலக்கை எட்டிய கொல்கத்தா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியை தனதாக்கியது. கொல்கத்தா 2 போட்டிகளில் 1 வென்றுள்ள நிலையில் ராஜஸ்தான் அணி 2 போட்டிகளிலுமே தோல்வியை தழுவியுள்ளது.